ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அரசி விஷயத்தில் என்னெல்லாம் நடந்ததோ அது நம்ம பாண்டியனுக்கு தெரிஞ்சு போச்சு. பாண்டியன் யோசிக்கிறாங்க, இதுக்கப்புறமும் நம்ம பிள்ளை அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட கஷ்டப்படக்கூடாது, நம்ம பிள்ளையே நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து முத்துவேல் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. போயிட்டு உள்ளே வந்து நம்ம அப்பத்தா எப்படியாவது அரசி மனசை மாற்றி குமாருக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், அரசி இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னா குமாரோட வாழ்க்கை என்ன ஆகுறது, ஏற்கனவே பொறிக்கு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான், அவன் வாழ்க்கை வீணாக போயிடுமே அப்படின்னு சொல்லி எங்கள் அரசிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா அரசி, நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுமா, இந்த வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஊரில் உள்ளவங்க எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இனிமே அப்படியே இருந்துட்டு போட்டோம், நீயும் குமாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், நாங்கள்லாம் சேர்ந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். இங்கே பாருமா, இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதம்மா அரசி, நீ இந்த வீட்டிலே இருமா, உன்னை கண்டிப்பாக குமார் ஒரு நாளைக்கு நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரசி இருந்துட்டு இல்லை அம்மாச்சி, என்னால் கண்டிப்பாக இவங்க கூடலாம் வாழவே முடியாது, இவங்க சரியான பொறுக்கி ஃப்ராடு, இவங்க கூட எந்த பொண்ணாவது வாழ முடியுமா, என்னுடைய வாழ்க்கையவே அழிக்கணும்னு நினச்சவங்க, என்னுடைய நிம்மதியை கெடுக்கணும்னு நினச்சதுனால தானே நான் அவனும் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கே வந்தேன். இத்தனை நாள் நான் இருந்ததே அதிகம், நான் எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனும் தெரியல, இப்படி என்கிட்ட இந்த வீட்டை விட்டு போகாதன்னு கூட சொல்லுங்கள், ஆனால் இந்த குமாரை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாதீங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் எப்படிம்மா நீ இந்த வீட்டில் இருந்தா அப்படின்னா அது குமாரோட பொண்டாட்டியாக தானே இருக்க முடியும், இங்கே பாருமா அரசி, நீ குமாரை கல்யாணம் பண்ணிக்கணும் ப்ளீஸ்மா, நம்ம கோவில்லே போயிட்டு கூட தாலி போட்டுட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரசிக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல. குமாருமே சொல்கிறாங்க, என்ன அப்பத்தா என்ன பேசிக்கிட்டு இருக்க, சி போயும் போயும் இவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா, யோப்பா எனக்கு இப்போ தான் ஏதோ ஒரு சனியம் விட்ட மாதிரி இருக்குது, எப்படியோ எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இத்தனை நாளாக என் தலையில் ஏறி உட்காந்துட்டு என் முடியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருந்தா, இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, அப்போ தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல இவளை, நான் நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் பணக்கார வீட்டு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும், பெரிய பையனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து வச்சுருக்காரு, நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னா லைஃப்பில் செட்டில் ஆகிடுவான், அப்போ தான் இவளெல்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன தான் பண்ணுறது, இன்னும் கொஞ்ச நாள் போனால் இவ கூட இருந்தால் நான் பிச்சை தான் எடுக்கணும், இல்லை இல்லை இவ எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம அரசிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஓ பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வர இடத்துலையே எல்லாத்தையுமே வரதட்சணையாக வாங்கிட்டு வந்துடலான்னு நினைக்கிறியா, உன்னுடைய நினப்பு வந்து ரொம்பவே கேவலமான நினப்பு, இப்போல்லாம் உனக்கு யாருமே அம்புட்டு நகையும் பணத்தையும் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது, அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர தான் போகிறாங்க, இப்போவே நிறைய பிரச்சனை எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது, இந்த மாதிரி வரதட்சணை போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கவங்கள கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தான் போட போகிறாங்க, நீ கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக செட்டில் ஆக மாட்ட, நீ ஜெயிலுக்கு போயிட்டு களிதண்டா சாப்பிடுவ, ஏன்னா உன்னுடைய எண்ணத்துக்கும் உன்னுடைய கெட்ட புத்திக்கும் அதுதானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசி பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. குமார் இருந்துட்டு, இங்கே பாருடி, சும்மா என்கிட்ட சாபமெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காத, நான் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும், நான் கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணு வீட்டில் இருந்தால் மொத்தமே எடுத்துகிட்டு வர போகிறேன், சொத்து பத்து பணம் நகைன்னு சொல்லிட்டு குவிய போகிறாங்க, எனக்கு அதாவது எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு லைனில் க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்கடி, நீ எல்லாம் ஒரு ஆளா, போயும் உன்னை இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வந்தேன் பாரு, அப்பத்துலேருந்து நான் எவ்வளோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு தெரியுமா, எப்படியோ உன் வாயாலேயே எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், என் வாழ்க்கை இனி ஓஹோன்னு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். நம்ம அப்போ தான் வந்து, டே குமார் ஏண்டா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, பணக்கார வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காதுடா, அரசி மாதிரி ஒரு புள்ள கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்டா, இங்கே பாரு அரசியை நீ கை நழுவ விட்டுறாத, அரசி இந்த வீட்டில் உள்ளவங்களையும் சரி உன்னையும் சரி ரொம்ப நல்லா பார்த்துப்பாடா, ரொம்ப நல்ல பொண்ணுடா, இங்கே பாருடா குமார், நீ மனசு வச்ச அப்படின்னா கண்டிப்பாக அரசியை கல்யாணம் பண்ணிக்கலாம்டா, அரசியுமே இந்த வீட்டில் இருந்துட்டு போட்டுமே, அரசி வந்ததுக்கப்புறம் எனக்குமே சந்தோஷமாக தான் இருந்தது, இங்கே
பாரு குமாரு, நீ அரசி இந்த வீட்டை விட்டுன்னு போக சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா எவ்வளவோ தூரம் எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த குமார் வந்து தலகணம் பிடிச்சி ஆடுறாருன்னே சொல்லலாம். இங்கே அரசியை பயங்கரமாக திட்டவும் திட்டுறாங்க. என்ன அப்பத்தா இப்படி பேசிட்ட? இவ்வளோ விட நல்ல பொண்ணுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல பொண்ணு மட்டும் இல்லை, பணமும் இருக்கும். பணம், வசதி, அந்தஸ்து, வாய்ப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. போயும் போய் இந்த பிச்சைக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி அப்போ தான் நான் வாழ்க்கையில் முன்னேறது? இவங்க குடும்பமே பிச்சைக்கார குடும்பம். ஏதோ 10க்கு 10 ரூமை வச்சு மளிகை கடை நடத்தி பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கஷ்டம்னா கூட கஷ்டம் வராது. அப்படி வந்தாலுமே இவங்க கிட்டலாம் போனால் ஏதாவது உதவி செய்வாங்களா? அந்த குடும்பமே சரியில்லை. அதுவும் எனக்கு பிடிக்கல அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனோட குடும்பத்தவே ரொம்பவே தரக்குறைவாக தாழ்த்தியுமே இங்கே குமார் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அரசிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என்னையும் என் குடும்பத்தையும் பற்றி தப்பாக பேசுனீங்க, அம்பட்டு தான் பேசுகிறனாக்கா இழுத்து வச்சு கட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டுறாங்க. இங்கே குமார் இருந்துட்டு, என்னடி ஓவராக பேசிக்கிட்டு இருக்க? இது என் வீடு. என் வீட்டுக்கே வந்து என்னவே மிரட்டுறியா? நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவியா என்ன? அறுத்துருவியா நீ? இங்கே பார், உயிரோட வீட்டுக்கு போக மாட்ட. ஒழுங்கு மரியாதையா உன்னுடைய மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஓ ஆமாம்ல, நீ மூட்டை முடிச்சாலும் எங்கே கொண்டு வந்த? வெறும் கட்டின புடவையோடு தானே வந்த. நீ உனக்கு எந்த வக்குமே இல்லை. இங்கே இருந்து அதாவது இங்கே என்னென்ன உனக்கு பிடிச்சிருக்கோ அதை எல்லாத்தையுமே நீ உன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதை பற்றி நான் எதுவுமே உன்னை குறை சொல்ல மாட்டேன். உனக்கு தேவைன்றது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம அரசு இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் அப்படி கேவலமானவல்ல. எனக்கு ஒன்றும் யாரதும் தேவையும் கிடையாது. என் குடும்பத்தில் உள்ளவங்களும் என் அப்பாவும் என் அம்மாவும் இப்போ வரைக்குமே நேர்மையாக தான் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்றாங்க. ஒருத்தரையுமே ஏமாத்தினது கிடையாது, பொய் சொன்னது கிடையாது. 10க்கு 10 மளிகை கடைனாலுமே அதில் நேர்மையாக உழைச்சி ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து என் அப்பா என் குடும்பத்தை காப்பாற்றுறாரு. இவங்கள மாதிரியெல்லாம் ஊர் பணத்தை வாயடிச்சு நாங்கள் ஒன்றும் பில்டிங்காக வீடு கட்டிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியுமே செம்மையாக பதில் சொல்கிறாங்க. எங்கள் சக்திவேல் இருந்துட்டு, பாத்தியானே இந்த பாண்டியம்மாவை என்னெல்லாம் பேசுகிறான்ட்டு. எல்லாம் அந்த பாண்டியன் வளர்த்த வளர்ப்பு அப்படி. கொஞ்சமாவது வளர்ப்பு சரியாக இருக்கா பாரு. கல்யாணமெல்லாம் ஒரு சின்ன விஷயம் மாதிரி அவளுக்கு ஆகிப்போச்சு. என்னெல்லாம் பொய் சொல்லி தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பையனவே பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் சும்மா இருக்கீங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் வந்து முத்துவேல்கிட்ட சொல்கிறாங்க. முத்துவேல் வந்து சக்திவேலை பயங்கரமாக முறைக்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைடா. உன் மகன் ஒழுங்காக இருந்திருந்தா இந்த பேச்செல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் வந்து பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எங்கள் சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாட்டா குமார், இந்த பாண்டிய மாவலை சீக்கிரமாக வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, ஏண்டா சக்தி நீயும் இப்படி பேசுகிற? குமாரோட வாழ்க்கையை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க மாட்டியாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆத்தா என்னாத்தா இதெல்லாம் பேசுகிற விஷயமா? அது குமாரோட வாழ்க்கை நான் அதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேனா? அவனுக்காக எத்தனை பொண்ணுங்க கியூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு ராஜ வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன் ஆத்தா. நீ எதுக்காக கவலைப்படுற? இந்த பிச்சைக்கார குடும்பத்தில் வந்தவங்களா யாருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. சீக்கிரமாக அடித்து துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. இங்கே நம்ம அரசு இருந்துட்டு, பாருங்க அம்மாச்சி, என் குடும்பத்தையும் என்னையும் ரொம்பவே தரக்குறைவாக பேசுகிறாங்க. நீ எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பத்தான் இருந்துட்டு, இங்கே பாருமா அரசி, அவங்க ஏதோ புத்திக்கிட்டத்தனமாக அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ இந்த வீட்டுக்கு வந்ததாகவே இருக்கட்டும், நீ என் கூடவே இருந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அரசிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் நம்ம பாண்டியன் வந்து, அரசி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எங்கள் பாண்டியனோட வாய்ஸை கேட்டதுமே நம்ம அரசிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக நம்ம அப்பா நம்மளை இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி ஓடோடி வராங்க வெளியே. இங்கே பாண்டியனை பார்த்ததுமே கண்ணெல்லாம் கலங்கிடுது நம்ம அரசிக்கு. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, அரசி ஏம்மா நம்ம குடும்பத்தை பற்றி யோசிச்ச, மற்ற எல்லாரை பற்றி யோசிச்ச, ஏன் உன் வாழ்க்கையை பற்றி நீ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் போயிட்ட? ஏம்மா உன் வாழ்க்கையை நீயே குழி தோண்டி புதைச்சிக்கணும்னு நினச்சிட்டியா? இங்கே பாருமா, இதுக்கப்புறமெல்லாம் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. நம்ம வீட்டுக்கு போகலாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கூப்பிடுறாங்க. பாண்டியன் சொன்னதை கேட்டு நம்ம அரசிக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்படியே
ஆ, உடனே போயிட்டு நம்ம பாண்டியன் நெஞ்சில் சாஞ்சுக்கிறாங்க. "அப்பா, என் கூட நீங்கள் பேசிட்டீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரசி வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. "இங்கே பாரு அரசி, நீ பட்ட கஷ்டம் எல்லாமே போதும். இனி நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். வாம்பா நம்ம போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க. இங்கே நம்ம கோமதியோட அம்மா வந்து, "இங்கே பாருப்பா, அரசி இந்த வீட்டிலே இருக்கட்டுமே. அரசி குமார் கூடவே சேர்ந்து சந்தோஷமாக வாழட்டும். அரசி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகாதப்பா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம குமார் இருந்துட்டு, "ஆ அப்பத்தா, நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா? இப்போ தான் நான் உன்கிட்ட சொன்னேன். இந்த பிச்சைக்கார குடும்பத்தில் வந்தவங்க எதுக்கு? எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்பத்தா. எதுக்காக சும்மா வீணா அந்த அரசிக்கிட்டேயும் அவங்க அப்பங்கிட்டேயும் இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நம்ம குமார் பேசுகிறத பார்த்துட்டு பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. "டேய், உனக்கு மரியாதைனா என்னன்னு தெரியலல. உன்கிட்டலாம் நான் பேசவே விரும்பலை. என் பொண்ணு வாழ்க்கை கெடுத்ததுக்கு உன்னை நான் வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். என்ன பண்ணுறது? நான் இப்போதைக்கு ரொம்ப பொறுமையாக போகிறேன். என் பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன். எவனாவது ஏதாவது வாயை திறந்தீங்க, இந்த பாண்டியனோட முகத்தை இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதாக வரும்" அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் குமார் வந்து உடனே கலாய்க்கிறாங்க. "ஆமாம், அந்த இன்னொரு முகமாச்சு நல்லா இருக்குமா?" அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிடுறாங்க. இங்கே நம்ம அரசிக்கு பயங்கரமாக கோவம் வந்து குமாரை பல்லான்னு அரைஞ்சிடுறாங்க. குமாருக்குமே கோவம் வந்துடுது. "இங்கே பாருடி, என்ன அடிக்கிற? என்ன அடிக்கிறதுக்கு நீ யாருடி?" அப்படின்னு சொல்லிட்டு நோக்கி தள்ளி விட்டுடுறாங்க. நம்ம பாண்டியனுக்கு கோவம் வந்து எங்கள் குமாரை பயங்கரமாக அடி வெளுத்து வாங்கிடுறாங்க. சக்திவேல் இருந்துட்டு, "கண்டமாலாம் என் மவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருடா. என் மவன் மேலே கையை வச்ச உன்னை போலீஸ்கிட்ட சொல்லி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவான்" அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க நம்ம பாண்டியனும், "ஜெயிலில் போடுவியா? என் பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்ததுக்கு நான் போயிட்டு மகளிரில் கேஸ் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் குடும்பத்தோடு போய் ஜெயிலில் தான் உட்காரணும். நான் போயிட்டு கேஸ் கொடுக்கவா?" அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் குமாருக்கும் சக்திவேலுக்கும் கொஞ்சோண்டு பயமே வந்துடுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே நம்ம குமார் இருந்துட்டு, "இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் பொண்ணை உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போக. இந்த மகாராணி எங்கள் வீட்டில் இருந்தால் தான் எங்களுக்கு என்ன சாப்பாடு இறங்குமா என்ன? இந்த சனியை எப்போ தொலைஞ்சு போகும்னு சொல்லிட்டு தானே நான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது எப்படியோ நடக்க போகுது. இந்த சனியனை உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போயிடுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அரசியை வந்து சனியன்னு சொன்னது நம்ம பாண்டியனுக்கு சுத்தமாக பிடிக்கல. "இங்கே பாருடா, நீ பண்ண வேலைக்கு உன்னை துண்டு துண்டாக வெட்டணும் போல் ஆத்திரம் வருது. ஏண்டா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட நீ யோசிச்சு பார்க்கலையாடா? உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நீ இப்படியெல்லாம் பண்ணியிருப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே குமார் இருந்துட்டு, "இங்கே பாருங்கள், சும்மா தேவையில்லாமல் வசனமெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு இதை கூட்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிற வழியை பாருங்கள், இல்லைன்னா நடக்கிறதே வேறு" அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து கோவப்படுற மாதிரி பேசுகிறாங்க. இங்கே அப்போ இருந்துட்டு, "ஏண்டா குமார் இப்படி வம்புக்கு போய் நிற்கிற? எதுக்குடா இப்படி பண்ணுற? உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டடா" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "இங்கே பாரு, நீ பண்ண வேலைக்கெல்லாம் ஒரு நாள் சேர்த்து வச்சு எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்க தான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அரசியோட கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எங்கள் அப்பத்தா வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. "ஏண்டா குமாரி இப்படி பண்ண? நல்ல பொண்ணுடா. அவளை நீ மிஸ் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் அவள் உனக்கு கிடைக்கவே மாட்டா. எதுக்காக தான் இப்படி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டேன்னு எனக்கு சத்தியமாக புரியலடா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தா வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வடிவு மாறி இவங்க 2 பேருமே நம்ம அப்பத்தாவை சமாதானம் செஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே குமாருக்கு அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது. சக்திவேல் சொல்கிறாங்க, "அப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. என்னமோ இந்த புறாவை இல்லை இந்த பறவைங்களெல்லாம் கூண்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க, திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க வானத்தில் பறக்கும்ல, அப்போ கிடைக்கும்ல அவங்களுக்கு சந்தோஷம் அந்த பறவைங்களுக்கு. அந்த மாதிரி எனக்கு இப்போ ஒரு மாதிரி குஷியாக இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னமோ ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரி இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சக்திவேல் இருந்துட்டு, "அடச்சி, நீ எல்லாம் எனக்கு பிள்ளைன்னு வந்து பறந்துருக்க பாரு. அந்த பாண்டியன் குடும்பத்தை அப்படி கருவோடு அறுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தணும். அவன் தலை குனிஞ்சி கூனி குறுகி நிற்கணும்னு சொல்லிட்டு உன்கிட்ட நான் எத்தனையோ டைம் சொன்னேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு டைம் கூட நடக்கலை. நீ எல்லாம் என் பையனாடா. உன்னெல்லாம் என் பையன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. சி, மூஞ்ச பாரு, முகர்கட்டிய பாரு. போயிட்டு போயிட்டு அசிங்கப்பட்டுட்டு வர்றது தான் மிச்சம்.
உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு குமாரை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க சக்திவேல். எங்கள் குமாருக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன்ப்பா எதுக்காக என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? நானே என்னை பிடிச்ச சனியம் விட்டு தொலைஞ்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் என்னன்னா என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்க? அட உனக்கெல்லாம் சொல்லியும் புரியாது, நீயாவும் புரிஞ்சுக்க மாட்ட, நீயாவும் ஒரு வேலையை உருப்படியே செய்ய மாட்ட. இப்போது குடும்பமே சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த அரசிய கொடுமைப்படுத்துடா அப்படின்னு சொன்னால் அவளால் நீ கொடுமையை அனுபவிச்சது தான் அதிகம். நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. நீ எல்லாம் எனக்கு வந்து பிறந்திருக்கவன பாரு புள்ளன்னு தின்னுட்டு தின்னுட்டு உடம்ப தட்டி மாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்கு தான்டா உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம சக்திவேல் வந்து உள்ளே போயிடுறாங்க. இங்கே குமாருக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக அப்பா நம்மளை திட்டுறாரு? நம்மளே நமக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கே, நம்மளை விட்டு அந்த அரசி போயிட்டா, இனிமேல் நம்ம நினச்ச மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாக இருந்தால் ஏன் அப்பா இப்படியெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காரு? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் வந்து புலம்பிக்கிட்டே உள்ளே போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம அரசியை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன்டி எதுக்காகடி இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருமா, அன்னைக்கு மட்டும் நான் என் கழுத்தில் நானே தாலி கட்டிக்கல அப்படின்னா நம்ம குடும்பத்தை ரொம்ப கேவலமாக பேசியிருப்பாங்க. இப்போனா கூட ஏதோ லவ் பண்ணால் ஓடி போயிட்டா கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த குமார் என்னெல்லாம் பிளான் பண்ணால் தெரியுமா? என் கல்யாணத்தை நிறுத்தணும், நம்ம குடும்பத்தவே அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையில் வேற ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைஞ்சிருக்காது. என் மேலே ஒரு கெட்ட பழியை சுமத்திட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பான். லாஸ்ட் வரைக்கும் எனக்கு நல்லதுன்னே எதுவுமே நடந்திருக்காதுமா. என்னை எல்லாருமே ஒரு நைட் போயிட்டு ஒன்றா இருந்துட்டு வந்திருக்கா அப்படி தானே எல்லாருமே பேசியிருப்பாங்க. எனக்கு அந்த ஒரு பேரவே கட்டிட்டு போயிருப்பாம்மா. அதனால தான் வேறு வழியே இல்லாமல் என் கழுத்தில் நானே தாலியை எடுத்து கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க. கோமதியுமே பயங்கரமாக அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா அரசி, இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அரசியுமே போகிறாங்க. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னால் நீங்கள் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டீங்க, அவமானப்பட்டுட்டீங்க, எல்லாத்துக்குமே நான் தானே காரணம், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைப்பா, உன் மேலே எந்த தப்பும் இல்லை. நம்ம குடும்பத்துக்காக நீ யோசித்து உன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிக்கணும்னு நினச்சிருக்க. இங்கே பாருப்பா, நீ எதை நினச்சும் கவலைப்படக்கூடாது. இனி நீ எப்போவுமே அழுகவே கூடாது. உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது. சரியாப்பா? உன்னுடைய வாழ்க்கையை எப்படி சரி பண்ணணும், எப்படி சரி செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்பா. சரியா? முன்னாடி போல் நம்ம வீட்டில் நீ எப்படி இருந்தியோ அப்படி சந்தோஷமாக இருக்கணும். யாரும் எதுவுமே உன்னை பேச மாட்டாங்க. உன் அம்மா என்றைக்குமே உன்னை திட்டமாட்டா. உன் விருப்பப்படி நீ காலேஜ் போய் படிக்கலாம், இல்லை வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் வேலைக்கு போகலாம். இங்கே பாருப்பா, உன் விருப்பப்படி நீ இருப்பா. உனக்காக இந்த அப்பா எப்போவுமே உன் கூட இருக்கவும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து அரசிக்கு ரொம்பவே ஆறுதலாகவே பேசுகிறாங்க. அரசிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இத்தனை நாளாக குமார்கிட்ட அந்த குமாரை லவ் பண்ணி குமாரோட வீட்டிலன்னு நிறையவே கஷ்டத்தை நம்ம அரசி வந்து அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக அரசி நினச்ச மாதிரி அவங்க அம்மா அப்பா குடும்பம்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பமே நம்ம அரசி மேலே பாசத்தை பொழியிறாங்க. இது நம்ம அரசிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் சித்தப்பான்னு அண்ணிங்கன்னு எல்லாருமே நம்ம அரசி கூட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோமதி வந்து நம்ம அரசிக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே சமைச்சு கொண்டு வந்து அரசியை வயிறார சாப்பிட வைக்கிறாங்க. குடும்பமாக சேர்ந்து ஒவ்வொருத்தருமே நம்ம அரசிக்கு ஊட்டி விட்டு அரசியை வந்து ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம மயில் வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. இங்கே எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. கோமதி இருந்துட்டு சரவணன் கிட்ட, டே சரவணா, மாசமாக இருக்க பிள்ளை மயங்கி விழுந்துட்டா, என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியல, நீ டாக்டருக்கு கால் பண்ணி வீட்டுக்கே வர வச்சிரு, நமக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு தானே, கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வருவாங்க, ஃபோன் பண்ணி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா என்னன்னே தெரியல. ஏன்னா அவங்க கிட்டு வச்சு செக் பண்ணாங்க, ஓகே தான். ஆனால் இது வரைக்குமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு டைம் கூட செக்கப் பண்ணிக்கிட்டே வரலை. அதே சமயம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்னா வாமிட்டு, அதுக்கப்புறம் தலை சுற்றல், டயர்ட்னஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய சிம்டம்ஸ் காட்டும். ஆனால் ஒரு சிம்டம்ஸ் கூட நம்ம மயிலுக்கு இருக்கிறது கிடையாது. நார்மலாக எப்பயும் போல் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. மயில் வயிற்றில் குழந்தை இருக்கா இல்லையானே டவுட்
டவுட்டு தான். என்ன உண்மை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்தாங்கன்னா தெரிய போகுது. இப்போது டாக்டருமே வந்துடுறாங்க. மயிலை செக் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் மீனாவும் சொல்கிறாங்க. இங்கே நம்ம டாக்டருக்கு தெரிய வருது, இந்த மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்ற விஷயம். அவங்க வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு கட்டி வளர்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்த இப்போது வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்போது மயிலோட நிலைமை என்னவா இருக்கும்? சரவணன் வந்து மயில் விஷயத்தில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க? அவங்க அம்மாங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவாங்களா? இல்லை மயில் பற்றின மொத்த உண்மையும் வீட்டில் சொல்ல போகிறாங்களான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.